ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்கன்னு சொல்லி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பா வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தம்பி அவங்க வீட்டு முன்னாடி வந்து ஒரே மழை பெஞ்சதுனால நல்லா செத்தையெல்லாம் முளைச்சி கிடக்குதுங்க. அதெல்லாம் கூட்டி தீ வச்சிட்ருக்கிறாரு. பாருங்கள், தீ வச்சது வந்து அணைஞ்சி போயிடுச்சு. அதை வந்து கவக்குச்சியில் வந்து கூட்டி ஒன்றா குமிச்சிட்ருக்கிறாரு. புகஞ்சிட்ருக்கு பாருங்கள். காற்றடிக்கவும் எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சுங்க. அதனால கவக்குச்சி கொடுத்து தூக்கி விட்டுட்ருக்காரு. அப்போ தான் எரியும். பாருங்கள், இந்த இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து வாழை மரம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. பாருங்கள், வாழை மரம், கரும்பு, மருதாணி அப்படி இருக்குது. நம்ம ஒரு பெரிய பூசணிக்காய் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடம்தான். அந்த செடியெல்லாம் தான் இப்போ கூட்டி வந்து நெருப்பு வச்சு விட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாளிங்க. ரஸ்தாளியா இல்லை பச்சை நாடா மரமானு தெரியல. ஆனால் ஒரு தார் ஃபுல்லாக போட்டிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு அந்த வாழைப்பூ வந்து வேஸ்ட் ஆகாமல் லாஸ்ட்டு வரைக்குமே போட்டிருக்கு பாருங்கள். மேலேருந்து நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குதுங்க. ஆனால் கீழே பாருங்கள், மேலேருந்து நல்லா பெரிய பெரிய சீப்பாக போட்டிருக்கு. கீழே வர 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 அப்படியே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு பூ கூட வேஸ்ட் ஆகாமல் தார் போட்டுருச்சு. அந்த தார் வந்து மரம் வந்து தாங்கிட்டு இருக்கிறதுக்காக முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரம் முட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடமே வந்து நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செவ்வாழை போட்டிருக்கு பாருங்கள். தார் செவ்வாழையிலையும் தார் போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து பாதியோடையே நின்றுச்சுங்க. ஏம்மா யாரு? என்னடா சொல்கிற? சந்தோஷ் அண்ணனா? சந்தோஷ் அண்ணன் உங்கூட தானே வந்தான். நீ தானே விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போன. அங்கே போய் பாரு. இப்போ தானே தெக்க தானே போனேன். பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது செவ்வாழை. பூ வந்து பாதியோடையே நின்றுச்சு பாருங்கள். இப்போ தடவை தான் தார் போடுது. ஒரு 5-6 சீப்பு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைட்டுங்க. பனைமரத்தில் பாதி இருக்குது. அவ்வளோ தூரம் ஹைட் ஆகி தான் இது தார் போட்டிருக்கு பாருங்கள். அந்த தார் அப்பா வந்து புகை போட்டு விட்டு நெருப்பு வச்சு விட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த பச்சை செடியெல்லாம் இப்படியே பிடிங்கி நம்ம இந்த மாதிரி நெருப்பில் போட்டோம்னா அது தானாக புகஞ்சிருங்க. இங்கே வந்து கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அது புகை போச்சுன்னா அந்த கொசுவும் வராது, இடமும் சுத்தமான மாதிரி இருக்கும். அதனால் அப்பா வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் எங்கள் ஊரில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்து பாத்திரம் விளக்கிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பாத்திரம் விளக்கிட்டுருக்காங்க. அப்பா வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா சாயந்தர நேரத்தில் அக்கம் பக்கத்துலலாம் என்ன வேலைகள் பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்து திட்டுவாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், நான் வந்து அப்படியே சும்மா ஒரு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். எடுக்கட்டாக்கா? பாருங்க, பக்கத்து வீட்டாக்கா வந்து வீடு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி வந்து வச்சுருக்காங்க. நிறைய வந்து பூ பூத்துருக்கு, விதையும் இருக்குது பாருங்கள். ஆனால் இது பூ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஏக்கா, இது கத்தாழை மாதிரி இருக்குதுக்கா. பூதே, ஆனால் என்ன பூன்னு தெரியல. பாருங்க, அழகாக இருக்குது. என்ன பூன்னே தெரியல பாருங்க. இது என்ன பூன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருக்கா, என்ன பூக்கா, அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கத்தலை எல்லாம் வாசமாக இருக்குதாக்கா?
வாசம் அடிக்குதா? அழகா இருக்குது பூ. ஏக்கா வெங்காயத்தாள் மாதிரி இருக்குது செடி. தெரியலையே, இது நான் செவந்தி பூவாட்ட நாற்று போன பக்கமெல்லாம் நாற்று வருமா இல்லை வருதா? எங்கேருந்து அமுதக்க கொண்டாந்தாங்கன்னு தெரியல. ஆட்டை போட்டலாமா? வயசு காண வயசு காண அழகா இருக்குதுக்கா. செம்பருத்தி பூவா என்னமோ டேலியாவாட்டு இருக்குது. இங்கே ஒரு பப்பாளி மரம், இங்கே ஒரு பூந்தோட்டம் இருக்குதுங்க. நான் பார்க்க அழகா இருக்கு. அந்த பூ நல்லா இருக்குது. போட்டாவுக்கு போட்டாவில் நல்லா அழகா இருக்குது. ஆமாம், போட்டாவுக்கு அந்த கதவுக்கு அடாடா அந்த இதுக்கு அடாடாடாடா என்னது மலங்காடாட்டு இருக்குது. மலங்காடு மாதிரி தான் இருக்குது சொன்னாப்புல. மலங்காடு மாதிரி தான் இருக்குது. இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் சைக்கிள் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கடைக்கு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஏப்பா? சக்கரை காப்பி பொடி வாங்கிட்டு வர சொல்கிறேன் அம்மா. சக்கரை காப்பி தூளா? சரி போய் வாங்கிட்டு வா போ. நோட்டு இல்லையா? நோட்டு இல்லையா? என் பேரை சொல்லி தருவாங்க. சைக்கிளில் கிளம்பிட்டாருங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும், அதனால எங்கள் அப்பா வந்து கடைக்கு கிளம்பிட்டாரு. எங்கள் அம்மா கடையில் போய் காப்பி வைக்கிறதுக்கு, வரக்காப்பி வைக்கிறதுக்கு சக்கரை காப்பி தூள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. உருட்டிகிட்டே போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், குண்டு மல்லிகை பூச்செடி பாருங்கள். குண்டு மல்லிகைப்பூ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் பூ எடுக்குது. நம்ம செடியை வந்து இப்போ தான் அறுத்து விட்ருக்குதுங்க. இனி பூ எடுத்துரும், தளைஞ்சிட்ருக்குது. இப்படி இந்த வழியே போனால் அங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த ஊதா கலரில். அங்கே தான் நம்ம பூச்செடியெல்லாம் இருக்குதுங்க. நம்ம பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்குது. மழை சூப்பர் மழை. நம்ம பூச்செடி கட் பண்ணதுக்காகவே மழை வந்துருக்க மாட்டேருக்குதுங்க. நல்லா தளைஞ்சு கண்டிப்பாக பூ எடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வழியே போனாலும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்படி நேராக போய் அப்படி சைன்னு திரும்பினோம்னா நம்ம வீடு. இந்த வழியே போனீங்கன்னா நேராக பஸ் ஏறுற இடத்துக்கு போகுங்க. கொஞ்சம் தூரம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் போகணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் ஊரை வந்து பாதி தான் சுற்றி காட்டியிருக்கேன். மாலை நேரத்தில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னென்ன வேலைகள் பார்த்தாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் நான். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பூவை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா வந்து அடுப்பில் குழம்பு வந்து சூடு பண்ணிகிட்ருக்காங்க. சாயந்தரத்தில் எங்கள் பொழுது வந்து இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.